ஜான் சீனா உள்ளே வருகிறார். கடைசி முறை என்ற வாசகத்துடன் உள்ளே வருகிறார். உள்ளே வந்த ஜான் சீனா அனௌன்சரை கூட்டு அனௌன்ஸ் செய்ய சொல்கிறார் தான் எப்படிப்பட்டவன் என்று. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், அன்டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன், ரியல் சாம்பியன் இங்கே இருக்கிற ஜான் சீனான்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுற. அனௌன்ஸ் பண்ணி முடிச்சோடனே ஜான் சீனா பேச ஆரம்பிக்க மைக் எடுக்கிற. மைக்கை எடுத்தோடனே அந்த இடத்துல ரேண்டி ஆர்டன் மியூசிக் வருது. ரேண்டி ஆர்டன் மியூசிக் வந்தோடனே ரேண்டி ஆர்டன் உள்ற வராரு. ரேண்டி ஆர்டன் கையில் மைக்கோட உள்ற வராரு. ஜான் சீனா நம்ம 2 பேரும் கை குலுக்கி ரெஸ்லிங் ஆரம்பித்து 25 வருஷம் ஆயிடுச்சு. அதை நீ தெரிஞ்சுக்க, இன்னும் ஒரு சில மாதம் தான் இருக்குது. ஆனால் ஜான் சீனா இந்த 25 வருஷமாக நீ எப்படி இருந்த, நேர்மையானவனாக இருந்த, உனக்கான ரசிகர்கள் அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, உனக்கு சின்ன பசங்க முதல் ரசிகர்களாக இருந்தாங்க. ஆனால் நீ இப்போ எப்படி இருக்கிற ஜான், நீ எப்படி இருந்த தெரியுமா? ஒரு காலகட்டத்தில் மேக் ஏ விஷ், குழந்தைங்களுக்கு கை கொடுத்து குழந்தைங்களுக்கு இப்போ வாழ்த்துக்கள் தெரிவித்து ஒரு நல்ல நிலைமையில் இருந்த. கண்டிப்பாக நீ ஒரு குழந்தையை பெற்றுக்க வேண்டும். நீ அப்போ தான் ஒரு நல்ல தந்தையாக மாறுவ. அது மட்டும் இல்லாமல் நீ நல்ல ஒரு மனிதனாக மாறுவ. ரெண்டி, நான் ஏன் ஃபேமிலியை உருவாக்கலைன்னா, ஃபேமிலிக்கு முன்னாடி தோக்குறது எனக்கு பிடிக்காது. அதனால தான் நீ இந்த வாட்டி ஃபேமிலிக்கு முன்னாடி தோக்க போகிற. கோடி ரோட்ஸ் எப்படி அவன் ஃபேமிலிக்கு முன்னாடி தோத்தானோ அதே போல் நீ இந்த வாட்டி உன்னோட ஃபேமிலிக்கு முன்னாடி நீ தோக்க போகிற. ரேண்டி, நான் ஏற்கனவே 17 முறை சாம்பியன் ஆகிட்டேன். நீ இன்னும் 14 முறையில் தான் இருக்கிற. இந்த வாட்டி நான் உன்னை தோக்கடிச்சு இந்த சாம்பியன் நான் தான் எடுத்துகிட்டு போகிறேன். அதனால் நீ 14 முறையோடய வீட்டிலே இருந்துடலாம். நீ வரையே தேவையில்லை. இன்னும் கொஞ்ச நாளில் தெரியும் இந்த பட்டத்தை யார் எடுத்துகிட்டு போகிறான்னு. நான் என்னோட வரிசையில் ஆட் பண்ண போகிறேன். ஜான்சினா, நீ அதை கேட்டுக்கோ. அது மட்டும் இல்லாமல் ரேண்டி ஆர்டன், நீ என்ன ஓவராக பேசிக்கிட்டு இருக்க? 25 வருஷமாக நான் உன்னை தோக்கடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன். அதை நீ மனசில் வச்சுக்கோ. அதே தான் இந்த வாட்டியும் நடக்க போகுது. உனக்கு எனக்கான போட்டி இங்கே நடக்கக்கூடாது, பேக்லாஷில் நடக்க போகுது. பேக்லாஷ் நடக்க போகிறது உன்னோட ஹோம் டவுன். அதனால் நீ அன்னைக்கு முழுக்க உன் ஃபேமிலியோட இருந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வா. அப்போ உன் கதையை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் சீனா அட்டாக் பண்ணுறார். ரேண்டி ஆர்டனை பெல்ட்டை தூக்கி போடணும். பெல்ட்டை கேட்ச் பிடிச்சா ரேண்டி ஆர்டன் பயங்கரமாக அடி அடிக்கிறார். மிதிக்கிறார். அதுக்கப்புறம் பெல்ட்டால் ரேண்டி ஆர்டனை அடிச்சிடலான்னு சொல்லி பெல்ட்டை தூக்கி நிப்பாட்டுறாரு. அந்த நேரத்தில் ரேண்டி ஆர்டன் எஸ்கேப் ஆகி அப்படியே ஒரு ஆர்கேவை போட்டு பெல்ட்டை தூக்கி தன்னோட சாம்பியன்ஷிப்பு இதுதான் இனி அப்படின்ற மாதிரி ரேண்டி ஆர்டன் கெத்தாக காமிக்கிறாரு. பேக்லாஷில் இவங்களுக்கான மேட்ச் அஃபிஷியல் ஆக்கப்படுகிறது.